இப்பொழுதும் வேகமாக நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். சங்கீதம் 42வது அதிகாரம், சங்கீதம் 42 5ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 42 5 சத்தமா. இந்த நிறைய வாக்குத்தத்த வசனங்களை நம்ம இந்த வருஷத்தில் நம்ம வாசித்தோம், அப்படி தானே? ஆனால் இந்த வாக்குத்தத்த வசனம் மட்டும் எப்படி இருக்கு? நாமளே நமக்கு சொல்லிக்கணும். ஆமென். இல்லைன்னா எல்லா வாக்குத்தத்தமும் எப்படி இருக்கும்? கர்த்தர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆமென். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் மாத்திரம் நாமளே நமக்கு சொல்லிக்கணும். சரியா? அதனால் நம்ம வாசிக்கும்போது எப்படி வாசிக்க போகிறோம்? யாருக்கு கேட்குற மாதிரி? எனக்கு கேட்குற மாதிரி நான் வாசிக்கணும். ஆமென். வாசிக்கலாமா? சங்கீதம் 42வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். என் ஆத்துமாவே ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அவர்கிட்டயே அவர் ஒரு அஃபர்மேஷன் கொடுக்குறார், அப்படி தானே? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இதே மாதிரி 3 வசனங்கள் இருக்குது. சரியா? இந்த சங்கீதம் 42 43க்குள்ளாடியே இதே மாதிரி 3 வசனம் இருக்குது. ஆனால் ஏன் பர்டிகுலராக ஆண்டவர் இந்த வசனத்தை தந்தார் அப்படின்னு சொன்னால், மற்ற இந்த சங்கீதம் 42 11க்கும் இந்த 43 5லையும் ஒரே வசனம் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த 2 வசனங்களுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தரும்போது அழுத்தமாக சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அதனால தான் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக எடுத்தோம். சரியா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அப்படியானால் என் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு யார்கிட்ட இருந்து? தேவனிடத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து. அவருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான், அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு கலங்கலாம், இந்த உலகமே கலங்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை தருகிற கர்த்தருடைய பிரசன்னம் ஒன்று எப்பவுமே உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம் எகிப்தியருக்கு கலக்கத்தை தரலாம், ஆனால் தேவ பிள்ளைக்கு அதுதான் ஆறுதல். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தில் என்ன செஞ்சாரா? பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பம். கொஞ்சமாக யோசித்து பார்த்துருக்கீங்களா? மேக ஸ்தம்பத்தில் பகல் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார்ல. என்னைக்காவது அவங்க இருட்டுனால கஷ்டப்பட்டாங்களா? அவங்களுக்கு அது அந்தகாரமாக இருந்துச்சா? புரியுதா உங்களுக்கு? டெய்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அதே மேகஸ்தம்பத்தில் தான் என்ன செஞ்சாங்க? நிறைய பேசணுன்னே நினைக்கிறேன், ஆனால் ஆவியானவர் பேசுகிறார். சரியா? மேகஸ்தம்பத்தில் டெய்லி அவங்கள வழி நடத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாளும் அது அந்தகாரமாக இல்லை, ஒரு நாளும் அது இருளாக இல்லை. அது வெயிலுக்கு நல்ல இதமாக சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் அதே மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக போய் எகிப்தியருக்கு முன்பதாக நிற்கும்போது அது எகிப்தியருக்கு எப்படியா மாறினது? அந்தகாரமாக மாறிச்சு, அது இருளாக மாறிச்சு. எகிப்தியனுக்கு கண்ணு தெரியல, அவனுக்கு நடக்க முடியல. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைக்கும் தேவன் இல்லாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கும் பிரச்சனை வரும், உலகத்தானுக்கும் பிரச்சனை வரும். ஆமென். கர்த்தருக்குள்ளே இருக்கிறவனுக்கும் கலக்கமான சூழ்நிலைகள் வரும், கர்த்தருக்குள்ளே இல்லாதவர்களுக்கும் கலக்கமான சூழ்நிலைகள் வரும்.
ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுதில்லை, எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எங்களை நெருக்குவாங்க, ஆனால் நாங்கள் ஒடுங்கி போயிட மாட்டோம். நாங்கள் மனமுறிவு அடைகிறதில்லை. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற நம்பிக்கை. அதனால தான் தாவீது தைரியமாக சொன்னார். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்துமாவே, இங்கே கை வச்சுக்கோங்களேன், கை வச்சு அழகாக சொல்லுங்க, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஹல்லேலூயா. பாருங்க, எப்போ நம்மளுக்கு கலக்கம் வரும். இங்கிலீஷில் இந்த வசனம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படி தானே? கலக்கம்னு சொல்லும்போது டவுன் காஸ்ட் அப்படின்னா என்ன சொல்கிறேன், மனசே விட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம எனக்கெல்லாம் அப்படியே நான் நொறுங்கிட்டேன், அப்படியே எனக்கு மனசே தளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் அந்த கலக்கம் அப்படிங்கிற வேர்டோடைய ஒரு மீனிங். சரியா? இன்னொன்று, தியங்குகிறாய் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. சில நேரங்களில் எனக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கு. அதாவது எப்போ நம்ம தியங்குவோம் அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு ரொம்ப புரியும்படியாக சொல்லணுன்னா, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரியே இந்த மாதிரி உணர்வு இருந்திருக்கா? இது ஆண்டவராகவே நம்மளுக்குள்ளே இயற்கையாக வைத்திருக்கு. எப்பயுமே அப்படி இருக்காரு. நான் சொல்கிறது புரியுதா? எப்பயுமே அப்படி இருந்துச்சுன்னா அது வேறு பிரச்சனை, அது ஏதோ சைக்கலாஜிக்கல் பிரச்சனை. நான் அதை சொல்ல வரல. எப்போவாச்சும் நம்முடைய இருதயம் என்ன சொல்லும், ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது, ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, இப்படி நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் ஏதோ ஒரு சிந்தனை கொடுப்பார்ல. அப்போ நம்ம இருதயத்தில் நம்மளால் எத்தனை பேர் என்னதான் நம்ம பார்த்தாலும், என்னதான் நம்ம பாட்டு கேட்டாலும், என்னதான் நம்ம செஞ்சாலும், நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், டிஸ்டர்ப்டாக இருக்கும். பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சில நேரத்தில் ஏதாவது ஒரு சொப்பனம் பார்த்துருவோம், உடனே முகமெல்லாம் வேர்த்துரும், அப்படி தானே? எந்திரிச்சு உட்காந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம்ல. இதுதான் தியங்குதல். ஆமென். எப்பயுமே தியங்குதல் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், அடுத்து என்ன நடந்துடுமோ, அடுத்து ஏதாவது ஒன்று நடந்துடுமோ, அடுத்த காரியத்துக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஃப்யூச்சரை நோக்கி நம்ம தியங்குகிறது தான் தியங்குதல். இப்போ புரியுதா? இன்னும் அழகாக இங்கே கூட ஒரு வச்சுருந்தாங்க. அதில் இருக்கிறது என்னென்னா டர்மாயில் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம், ரெஸ்ட்லெஸ்ஸை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, கரெக்ட், கொந்தளிப்பு. எப்படி? அதாவது மனசு ஒரு நிலையாகவே இருக்காது. மனசு என்ன செய்யும்? கொந்தளிச்சு கொண்டு இருக்கும். இந்த வேர்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு நாடே கலகமாயிருச்சு, நாட்டில் அமைதி இல்லை, எல்லாருமே சேர்ந்து கலகம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நமக்கு எதிராக அடிக்கிற காற்றை பார்த்து, புயல் போல வீசுகிற சில சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய இருதயம் எப்படி ஆயிரும்? கொந்தளிக்கிற சூழ்நிலை இருக்கும், அப்படி தானே? ஆனால் தாவீதை போல இந்த மாதத்தில் நம்ம தைரியமாக அறிக்கை பண்ண போகிறோம். ஆமே, ஹல்லேலூயா. பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமே, ஹல்லேலூயா. விசுவாசியா, நீ தேவ ஜனமா, நீ தேவ பிள்ளையா, பயத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. நம்முடைய பாதி நோய்க்கு, பாதி கஷ்டங்களுக்கு, பாதி கண்ணீருக்கு காரணமே என்ன தெரியுமா? நம்முடைய பயம். ஆமே, எப்போ நம்ம பயப்படுவோம்? பயம் எப்போ வரும்? ஆபத்தில் வருமா? முடிஞ்சு ஐயோ போச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் பயம் வரும். யார் என்னை காப்பாற்றுவாங்க, யாருமே இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலையில் பயம் வரும். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு பயம் வரக்கூடாது. ஏன்? தேவன் எனக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சரி, இதையே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி முடிஞ்சிடும் டைம். அதனால் நம்ம வேகமாக நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். எப்போ எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் நம்முடைய மனது கலங்கும், நம்முடைய ஆத்துமா தியங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியங்களை நம்ம பார்த்து, கலங்காமல் இருக்கணும்னா, தியங்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து, இன்றைக்கி நான் ரொம்ப டீப்பாலாம் போகல, ரொம்ப ஈஸியாக தான், ரொம்ப மேலோட்டமாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீ வருகிற நாட்களில் இதை குறித்து நம்ம ரொம்ப விரிவாக பார்க்கலாம். சரியா? சரி, முதலாவதாக எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் நம்முடைய ஆத்துமா கலங்குகிறது, எப்பெல்லாம் நம்ம தியங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவதாக
நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது என்னதான் ஆண்டோடைய வசனம் தெரிஞ்சாலும், என்ன ஞாயிற்றுக்கிழமை கலங்காதேன்னு பிரசங்கம் கேட்டுட்டு வந்தாலும், சூழ்நிலையை பார்த்த உடனே நமக்கு பைபிளே மறந்துடும். நம்ம கூட ஆண்டவர் ஒருத்தர் இருக்காருங்கிறதே என்ன செஞ்சிடும், மறந்துடும். நம்ம மட்டும் இல்லை, ஏசு கூட இருந்த சீஷர்களும் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆமே, ஹல்லேலூயா. ஆமாம், 2 பகுதிகளை நம்ம வாசிக்க போகிறோம். சரியா? மார்க் 4வது அதிகாரம் அதனுடைய 35 41 வரைக்கும் நமக்கு தெரிந்த பகுதி தான். யாராவது ஒருத்தர் சீக்கிரமாக வாசிங்களேன். ம் 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 ஹல்லேலூயா. இப்போ சீஷர்களும் இயேசுவும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க, படவுல போகிறாங்க. ஆனால் காற்று அடிக்குது, கடல் பயங்கரமாக கொந்தளிக்குது, அலைகள் வந்து படவையே நிரப்பத்தக்கதா அப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலையை பார்த்தோன்னே சீஷர்களுக்கு கூட இருக்கிறது யாருங்கிறதே மறந்து போச்சு. ஒரே அலறல், ஒரே பயங்கரமான கலக்கம், பயம். அவன் போய் ஆண்டவரையும் எழுப்புறாங்க. என்ன இவர் நம்ம எவ்வளோ கலக்கத்தில் இருக்கோம், இவர் அழகாக தலையணையை வைத்து கப்பலின் பின்னணியத்தில் நித்திரையாக இருக்கிறார், எப்படி இவரால் முடியுது அப்படின்னு சொல்லி ஓடி போய் எழுப்புறாங்க. ஆண்டவரே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? நம்ம எல்லாம் சாக போகிறோம், கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி போய் எழுப்புறாங்க. ஆண்டவர் எழுந்து என்ன சொன்னார்? இறையாதே, அமைதலாருன்னு சொன்னார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. இங்கே வாசிங்களேன், மத்தேயு, இதே சம்பவம் மத்தேயுலேயே இருக்குது. சரியா? ஆனால் நம்ம இப்போ வாசிக்க போகிற சம்பவம் அதுக்கு அடுத்த சம்பவம். மத்தேயு 14வது அதிகாரம் அதனுடைய 24 அந்த 33 வரைக்கும். ம் ம் ஹல்லேலூயா. இங்கே ஏற்கனவே இந்த சம்பவம் முடிஞ்சாச்சு. நம்ம மார்க்கில் வாசித்தோம்ல, அந்த சம்பவம் ஏற்கனவே முடிஞ்சாச்சு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அதே மாதிரி இவங்க படகுல போகிறாங்க. இப்போ ஏசு கூட இல்லை, படகுல இல்லை. அதே மாதிரி எதிர்காற்று பயங்கரமாக, இன்னொரு இடத்துலலாம் வாசித்தோன்னா அவங்க தண்டு வலிக்கிறதுலையே சோர்ந்துட்டாங்களாம். அந்த மாதிரி ஏன்னா அவங்க மேக்சிமம் எல்லாரும் மீனவர்கள் அப்படி தானே, அதனால் நல்லா தண்டு வலிக்க எல்லாம் தெரிந்தவர்கள். ஆனால் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமான எதிர்காற்று. இந்த சூழ்நிலையில் யார் வரா? இரவின் 4ஆம் ஜாமத்தில் ஏசு கடல் மேலே நடந்து வர. இப்படி தான் நமக்கு வர சூழ்நிலைகள்லாம் வரும். அதுக்கு தான் அவர்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏற்கனவே இங்கே பயங்கரமான போராட்டம், அதுக்கு மேலே ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு தெரியாதில்ல, அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, ஏசு கடல் மேலே நடக்கிறதெல்லாம் பார்த்ததில்லை.
ஐயோ, ஏற்கனவே நம்ம சாவோமா பிழைப்போமான்னு தெரியாமல் இந்த கடல் பாடாப்படுத்துது. இது கடல் ஏதோ ஒரு பேய் வந்துருச்சு. அப்போ ஆவேசம் அப்படின்னு தமிழில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ பேய் வந்துருச்சு. நடு ராத்திரியில் 4 ஜாமத்தில் கடலுக்கு மலி. இதுகிட்டேருந்து தப்பிச்சா இதுகிட்டேருந்து தப்பிக்க முடியாது போல, இப்படி சொல்லி பயங்கரமான பயம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க கலங்கி, சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால அலறுனாங்களாம். சரி, இப்போ நான் உங்களை யாருக்காவது போட்டி, சரியா, இங்கே இருக்க யாராவது பயங்கரமாக அலறணும், முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு நாய் துரத்தட்டும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? தொண்டையில் ஒரு சத்தம் வரும். அப்படி தானே? அப்போ நம்ம யாருமே அலறணும்னு அலறது இல்லை. ஆனால் சிச்சுவேஷன் என்ன செய்யுது? அப்போ ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவங்க இருதயத்தை புரிந்த ஆண்டவர், அப்படி தானே? அதனால சொல்றாரு, பயப்படாதீங்கப்பா, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னோன்னே நம்ம பயில்வான் இறங்கியாச்சு. யாரு? பேதுரு. எதுனாலும் ஃபஸ்ட்டாக இருப்பார்ல. ஆமாம், இறங்கியாச்சு. ஆண்டவரை நீங்களா? ச்சே, இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. நீங்களானா நான் என்ன செஞ்சிருவேன்? ஜலத்தி மேலே நான் இறங்கி நடந்துருவேன். ஆண்டவர் எனக்கு ஒரு கட்டணம் மாத்திரம் கொடுத்துருங்க, நான் இறங்கி என்ன செஞ்சிருவேன்? நடந்துருவேன். ஆண்டவர் சொன்னார், வா அப்படின்னு சொன்னார். பேதுரு இறங்கி நடக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் இல்லை, எல்லாரும் பேதுருவோ போல தான் இருக்கும். ஆமே, இப்போ சரி, ஃபஸ்ட்டு உனக்கு தெரியலை, நீ அலறுன, ஓகே. முதல்ல உனக்கு ஆண்டவர் கூட இருக்கிறது தெரியலை, நீ பயந்த அலறுன, எல்லாம் ஓகே. இப்போ ஏசு நிற்கிறார்னு தெரியுது, ஏசு தான் வர சொன்னார்னு தெரியுது. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் நடந்தான், உண்மைதான். ஆனால் அப்படியே திரும்பி எதை பார்த்தா? காற்றை பார்த்தா. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போக. ஏன் பேதுருவே இவ்வளோ நேரம் அதே கடலில் தானே நீ நடந்த? He walked in the same sea, அப்படி தானே? அதே கடலில் அவன் நடந்தான். அதே ஆழம், அதே தண்ணி, அதே சூழ்நிலை, அதே காற்று. நடந்தானா இல்லையா? ஆனால் இயேசுவை பார்த்து நடந்தான். ஆமே. ஆனால் அதே சூழ்நிலையில் காற்றை பார்த்தான், அமிழ்ந்து போனான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள் சூழ்நிலையை விட பெரிய ஒரு கர்த்தர் உங்களோடு கூட உண்டு. அவரை பார்த்து நடங்க. எந்த சூழ்நிலையானாலும், எந்த காற்று அடித்தாலும், எந்த புயல் அடித்தாலும், கடல் பொங்கினாலும், ஹல்லேலூயா, நம்ம இயேசுவை நோக்கணும்னா, இயேசுவை பார்த்து ஹல்லேலூயா நம்ம நடக்க ஆரம்பிச்சா நம்ம அமிழ்ந்து போக மாட்டோம். காற்றை பார்க்காதீங்க. நீங்க காற்றை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அமிழ்ந்து போவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கப்பலின் பின்னாடி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலை. எல்லாம் சொல்லுவோமா? கப்பலின் பின்னாடி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. ஏன் தெரியுமா? எக்காலத்தும் நம்பிடுவே திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா. அப்படியானா முதலாவதாக நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? கலக்கம் வருது, ஒரு பயம் வருது, ஒரு திகில் வருது. ஆமே, நம்ம ஆத்துமா தியங்குகிறது. ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்கிறத பாருங்கள். ஆமே. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக தேவையில்லாத பயங்கள். எத்தனை வருஷம் விசுவாசியானாலும், எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் சிலருக்கு தேவையில்லாத பயம். அப்படின்னு என்ன சொல்றது?
யோபு சொன்னார்ல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு சொல்லி. நான் அந்த வசனத்தை வாசிக்கும்போது அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், ஒருவேளை யோபு என்ன செஞ்சுருக்கலாம், முன்னாடியே யோசித்து பார்த்துருக்கலாம்ல, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். இப்படி இந்த ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்குது. இது சத்துரு விதைக்கிற தேவையில்லாத ஒரு குணம். அப்படி ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுத்து அதுலேருந்து என்ன செஞ்சிடணும், மனம் திரும்பிடணும். ஆண்டவர் நல்லா நடத்திட்டு இருப்பார், ஒரு குறைவும் இல்லாமல் நடத்திட்டு இருப்பார். அப்போ தான் இங்கே யோசனை பிறக்கும், என்னது, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், இன்னைக்கு பயங்கர சமாதானமாக இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிறைய பேர் சிரிச்சிட்டு இருக்கும் போதே என்ன சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப சிரிச்சிட்டேன், இனி அழ போகிறேன். இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலேருந்து வரவே கூடாது. ஆமே, அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நான் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், ஐயோ ரொம்ப சிரிச்சிட்டேன், போதும் இனி அழ வேண்டியது வந்துடும். நம்மளே அறிக்கை பண்ணி நம்மளே வாங்கி கட்டிடும். அப்படி தானே? நான் யோசிச்சு பார்ப்பேன், யோபு நல்லா தான் இருந்தார், அப்படி தானே, பயங்கர சம்பிரமமாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் யோபுவே சொல்கிறார், நான் பயந்த காரியம் அப்படின்னு சொல்லி. அப்போ யோபு என்ன செஞ்சுருக்கலாம், யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல. ஐயோ இன்னைக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, நாளைக்கு இது எல்லாம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு யோசிச்சிருப்பாரு இருக்கும் இல்லை? அப்படி யோசிக்காதீங்க. ஆமே, தேவையில்லாத கலக்கங்கள் நம்மளுக்கு வேண்டாம். ஆண்டவர் சொன்னார்ல, இப்போ அந்த பகுதியை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனம்னால நான் சும்மா சொல்லிட்டு போகிறேன். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இதெல்லாம் நீ கவலைப்படாத. இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரா, அதை வைத்து என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சமாதானமாக இருக்க பழகுங்க. நிறைய பேர் ஃப்யூச்சரை நினச்சி ப்ரெசண்ட்டை இழந்து போயிடும். நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன செய்வேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சந்தோஷமாக வச்சிருக்காருல, அதை என்ஜாய் பண்ணு, அதில் சந்தோஷப்படு. ஆண்டவர் சொன்ன, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக என்னமோ இவர் பயங்கரமாக முயற்சி பண்ணி நாளைய தினத்தை தூக்கி நிறுத்திடுறது. அப்படியா? இல்லை, ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே ஆண்டு சொல்லிட்டு அந்த பகுதியில் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்க எனக்கு தெரியும். காக்கா என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கா? காக்கா என்னைக்காவது அழுது பார்த்துருக்கீங்களா? நம்ம வேணா கதை வேணா கட்டலாம், காக்கா அழுதுச்சான், காக்கா பாட்டு பாடிச்சான். காக்கா என்னைக்காவது மரத்துல இருந்து அழுகிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏதாவது சரி நம்ம வீட்டில் வளர்க்குறோம்ல பறவைங்க, லவ் பேர்ட்ஸு, இந்த அது என்ன கிளி, இதெல்லாம் என்னைக்காவது அழுது பார்த்துருக்கீங்களா? ஓன்னு அழுது பார்த்துருக்கீங்களா? இல்லை கண்ணீர் வடித்து பார்த்துருக்கீங்களா? ஐயோ நாளைக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? இல்லை. அது அன்னன்னைக்கு காலையில் எந்திரிக்கும், காலையில் ஆண்டவரை நோக்கி சத்தம் போடும், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். ஆனால் இந்த மனுஷனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு நிறைவே இருக்காது. இன்னைக்கு கையில் அவ்வளோ வச்சிருப்பான், ஆனால் உட்காந்து அழுவான், நாளைக்கு என்ன செய்வேன்னு அழுவான். ஆண்டவர் சொன்ன தேவ பிள்ளைகளுக்கு அது இருக்கவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இதையெல்லாம் யார் நாடி தேடுகிறார்கள்? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன தெரியும்? அஞ்ஞானிகள்னா என்ன? ஆண்டவரை அறியாதவங்க, ஆண்டவர் இல்லைன்னு சொல்றவங்க அஞ்ஞானிகள் நாடி தேடுவாங்கப்பா. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் தேவ பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை யாரா இருக்கணும்? கர்த்தரா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு நான் போட்டு வைக்கிற சேவிங்கும், நாளைக்கு நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் எனக்கு அப்படிலாம் இல்லை. என்னுடைய நம்பிக்கையே நீரே என் நம்பிக்கை. ஆமென். தாவீது அதை அடிக்கடி அறிக்கை பண்ணார், அப்படித்தானே? அப்போ ஆண்டவர் சொன்னார், அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறாங்க, உண்மைதான். ஆனால் நீ அதுக்காக கவலைப்படாத. ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு வயசாயிரும், என் பிள்ளைகள் எல்லாம் என்ன நிறைய பேருக்கு அப்படிதான், சும்மா உட்காந்து வேலையே இல்லைன்னா அதான் யோசனை. அப்படித்தானே? நிறைய பெண்களுக்கு அந்த சுபாவம் உண்டு. அதனால தான் ஆண்டவர் ரெஸ்டே கொடுக்கல போல இல்லை? ஆமாம், கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், அப்படியே உட்காந்து சிந்தனை உலகத்துக்கு போயிடுறது. நாளைக்கு எனக்கு வயசாயிரும், இப்போ எனக்கு நல்ல தெம்பு இருக்குது, சம்பாதிக்கலாம். நாளைக்கு வயசாயிரும்,
என் பிள்ளைகள்லாம் வளர்ந்துருவாங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிரும், என்னையே கைவிட்டுருவாங்க, நான் சாப்பாடுக்கு இப்படிலாம் தேவையில்லாமல் என்ன செய்கிறது, யோசிக்கிறது. இந்த கவலையே இருக்கக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்க தெரிந்த நம்முடைய தேவனுக்கு நம்மளை போஷிக்க தெரியாதா? காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்க தெரிந்த நம்முடைய தேவனுக்கு நம்மை உடுத்துவிக்க தெரியாதா? ஹல்லேலூயா. அதனால தேவையில்லாமல் பயப்படுறதை நிறுத்தணும். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, தேவையில்லாமல் பயப்படாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். தேவையில்லாமல் பயப்படுறதை இன்னையோட என்ன செய்யுங்க, முடிச்சிடணும். சிலர் பாருங்க, சந்தோஷமே இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய முகத்தில் எப்பவும் என்ன இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். உங்களை பார்த்தாலே உங்ககிட்ட வந்து பேசணும்னு 4 பேருக்கு தோணணும். இது எப்பவும் எள்ளு ஒள்ளு வடிச்சது மாதிரி தான் இருக்கும். இல்லை, எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலும் 4 பேர் வந்து என்ன செய்யணும், கேட்கணும் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு. ஆமே, ஹல்லேலூயா. மூன்றாவதாக, அநேகருக்கு பிள்ளைகளை குறித்த கவலை, இல்லைன்னா ஏதாவது ஒரு எதிர்கால காரியத்தை குறித்த ஒரு கவலை. இது நம்ம அங்கே போய் வாசிச்சா ரொம்ப நேரம் ஆகும்னா, உங்களுக்கு தெரிந்த சம்பவம் அப்படின்னால நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். பாருங்கள், 2 பேரை குறித்த ஆண்டு இருந்த நாட்களில் எனக்கு கூட ரொம்ப இடைப்பட்டார். யார் அப்படின்னு சொன்னால் ஆகார், ஆபிரகாம். யார்? ஆகார், ஆபிரகாம். ஆகாரை பாருங்க, ஆகாருக்கும் இப்படி ஒரு தேவன் உண்டு என்பது நல்லாவே தெரியும். தெரியுமா தெரியாதா? எப்படி சொல்றீங்க? ஏற்கனவே ஒருக்கா சாராளுக்கு பயந்து என்ன செஞ்சா, ஓடி போகும்போது ஆண்டவர் கூப்பிட்டு ஆகாருக்கு அவ்வளோ கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அப்படி தானே? ஆகார் தான் சூப்பரான ஒரு வசனத்தை சொன்னது, தெரியுமா? ஆமாம், நீர் என்னை காண்கிற தேவன். அப்பா, நம்மளுக்கெல்லாம் இப்படிதான் பயங்கரமான ரெவலேஷன்லாம் வரும். சில நேரம் பயங்கரமான வெளிப்பாடு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா தீர்க்க தரிசனம் என்ன, பயங்கரமான விசுவாச வார்த்தை என்ன. அப்போ நாங்களே நம்பிடுவோம், எப்பா இந்த ஆத்மாவுக்கு எந்த புயல் அடித்தாலும் பிரச்சனையே இல்லை, இது ஆண்டவர் விட்டு போகாது. அடுத்த நாளே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, முடிஞ்சு. அந்த ஆத்மாவை சர்ச்சுக்கே அப்படிதான். நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு ஆண்டவரே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்ல. சே, ஆபிரகாம் கூட இப்படி ஒரு பெயர் வைக்கலப்பா. ஆனால் யாருனே என்னை தெரியாத ஒரு எகிப்து தேசத்து பெண் என்ன பேர் வச்சா? நீர் என்னை காண்கிற தேவன். ஒன்னே காண்கிற தேவன் உன் பிள்ளைய காண்கிற தேவன் இல்லையா? ஆகாரே, உன்னை காண்கிற தேவன் உன் பிள்ளைய காண்கிற தேவன் இல்லையா? நீர் என்னை காண்கிற தேவன் பெயர் வச்ச அதே ஆகார் மறுபடியும் பிள்ளையோடு கூட துரத்தப்படும் போது என்ன செஞ்சாலாம்? பிள்ளை செத்துரும். பிள்ளை செத்துருச்சா? செத்துருச்சா? சாக போகுதுன்னு இவளே அறிக்கை. எப்படி செத்துரும்? எனக்கு தெரியும் அது செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய ஒரு செடிக்கு கீழே விட்டுட்டு ஓன்னு வந்து தூரத்துலேருந்து என்ன செஞ்சாலாம்? அழுதாலாம். அநேக நேரங்களில் நமக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்கிற தெளிவான அறிவு இல்லாதபடியினால நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? ஐயோ, நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன செய்வேன், என் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வராங்களே, நான் என்ன செய்வேன், ஒருவேளை அவன் பாவத்தில் விழுந்தா நான் என்ன செய்வேன்? என்னை காண்கிற தேவன் என் பிள்ளையும் காண்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமை பாருங்க, ஈசாக்கு கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொல்லிட்டார். அப்போ கூட ஈசாக்கு கேட்குறான், அப்பா தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாம் சொன்னாரா? நீதான்ப்பா சொன்னாரா? இல்லை, இப்படி வசனம் இருக்கா? அதாவது ஆபிரகாம் ஈசாக்கிட்ட சொல்ல முடியல, அதனால மனதிலே சொல்லி கொண்டான், ஈசாக்கு நீதான்ப்பா அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லி கொண்டான் அப்படின்னு இருக்கா? அப்படின்னு இருக்கா? இல்லை. உடனே ஆபிரகாம் கிட்ட இருந்து உடனே ஆன்சர் வந்துச்சு. என்னது? அவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா.
அந்த யெகோவா ஈரே இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாடுறோம்ல யெகோவா ஈரே யெகோவா ஈரேன்னு பாடுறோம்ல, இதுக்கு காரணம் யார் தெரியுமாங்க? ஆபிரகாம் அன்னைக்கு சொன்ன வார்த்தை, ஹீ இஸ் மை ப்ரொவைடர். என் தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் வல்லவர், அவர் யெகோவா ஈரே. நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ நான் கலங்க மாட்டேன். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவதாரே. ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல தைரியமா அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. யாராவது ஒருவேளை எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது, ஆனாலும் ஹெலன் சிஸ்டர் தான் கோச்சிக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கண்ணன் பிரதர் பயங்கர விசுவாசமாக இருக்கார், சரியா? ஹெலன் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு என்ன செய்வோம், ஐயோ நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஃபீஸ் கட்டணுமே என்னப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்ணன் பிரதர் என்ன சொல்லணும்? யெகோவா ஈரே. நான் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் கர்த்தர் என்ன செய்வாருங்கிறது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவையில்லாமல் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த கவலைகள், சில நேரங்களில் சில சொப்பனங்கள் வருதா, உடனே எந்திரிச்சு உட்காந்து அழாதீங்க. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக படுத்து தூங்க பழகுங்க. சிலர்லாம் ஒரு சொப்பனத்தை வச்சு 1 மாதம் அழுது 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 அந்த சொப்பனம் நிறைவேறுகிற வரைக்கும் விடுறதில்ல. அப்படி இல்லை, பயமுறுத்தும்படியாக ஒரு சொப்பனம் வருதா, அது உலகத்தானுக்கு தெரியாது. நேபுகாத் நேச்சார் சொப்பனம் பார்த்து கலங்குனானா, பார்வோன் சொப்பனம் பார்த்து கலங்குனானா, ஆமே யோசேப்பு கூட ஜெயிலில் இருந்த அந்த பானபாத்திரக்காரன் சுயம்பாகிகளின் தலைவன் கலங்குனாங்களாம். ஆனால் யோசேப்பு கலங்கலை, தானியேல் கலங்கலை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு இருக்கிற நிச்சயம் அப்படியா தான் இருக்கணும். எதுக்கு ஆண்டவர் எனக்கு சொப்பனம் தராருன்னா, பின்னாடி வரதை எச்சரித்து நான் ஜெபித்து அதிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார், என்னை எச்சரிக்கிறார், அவ்வளோதான். ஐயோ நடந்துட்டா என்ன செய்வேன், நடந்துட்டா என்ன செய்வேன், என் சொப்பனம் பழிச்சிட்டா என்ன செய்வேன், இப்படியே அழுதுட்டு இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும், சரியா? அதனால தேவையில்லாததை நினைச்சு எதிர்காலத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறதை விட்டு விட்டு ஹல்லேலூயா விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 4வதாக, சத்துருவினுடைய வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு என்ன வந்துடும்? கலக்கம் வந்துடும். வசனம் வாசிக்க நேரம் இல்லை. எஸ்தரினுடைய புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வசனம் சொல்லுது, சூசா நகரம் கலங்கிற்று. எல்லாம் சொல்லுங்க, சூசா நகரம் கலங்கிற்று. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ராஜா அரண்மனையிலிருந்து பிறந்த ஒரு வார்த்தை, ஆமான்கிற ஒருத்தன் சதி யோசனையாய் பிறப்பித்த ஒரு கட்டளை. ராஜாக்கு என்னன்னே தெரியாம கட்டளை போட்டுட்டான். யூதரை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் கொன்று தீர்க்க வேண்டும், ஒருத்தனையும் உயிரோட வைக்கக்கூடாது, எல்லாரையும் அழிக்கணும். சூசா நகரமே கலங்கிச்சு. ஆனா எஸ்தர் கலங்கலை. ஆமே, எஸ்தருக்கு தெரியும் எப்படி என் ஜனத்தை தப்பு வைக்கணும்னு எஸ்தருக்கு தெரியும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கோலியாத் சவுல் ஒன்றும் லேஸ்பட்ட ஆள்லாம் கிடையாது. நம்ம அடுத்த வாரங்களில் நம்ம அதை பார்ப்போம், சரியா? ஏன் நம்முடைய இருதயம் கலங்குதுன்னா, நிறைய நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வறட்சி அதற்கு தான் வித்திடுது. ஆவிக்குரிய வறட்சியில் நம்ம சென்று கொண்டு இருந்தோம்னா நிச்சயமாக ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை ஈஸியாக விழ தள்ளிடும்.
அதை நம்ம பின்னாடி உள்ள நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, சவுலும் ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே போய் என்ன செஞ்சாங்களாம்? போய் ஓடி போய் ஒழிச்சிட்டு இருந்தாங்க. இதே சவுல் தான் முதலாவதாக அமலேக்கியரா அம்மோன் புத்திரர் இல்லை, அம்மோன் புத்திரர் யுத்தத்துக்கு வரும்போது அவ்வளோ வீரமாக தனி ஆளாக நின்று போயிட்ட சவுல் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இல்லாதபடியினால அவனும் இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்தினுடைய அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே போய் ஒழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தாவீதை அசைக்க முடியலை. கோலியாத்தினுடைய உருவமோ இல்லை கோலியாத்தினுடைய வார்த்தைகளோ தாவீதை அசைக்க முடியலை. இன்னைக்கு சத்துரு ஹல்லேலூயா இன்னைக்கு பல விதங்களில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி 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 இன்னைக்கு அநேக கர்த்தருக்கு பயப்படுறதை காட்டிலும் பிசாசுக்கு பயப்படுறது தான் ரொம்ப அதிகம். அப்படித்தானே? பிசாசு அப்படி பண்ணிடுவானோ, அவங்க மந்திரம் செஞ்சுட்டா நான் என்ன செஞ்சிருவேன்? சத்துருவுக்கு பயப்படுறத நிறுத்துங்க. சத்துருவுக்காக கலங்கி 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 அழுகிறத நிறுத்துங்க. ஆமென். சத்துருடைய வார்த்தைகள் நம்மளை கலங்க பண்ணவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா when we are close, நம்முடைய ரொம்ப நெருங்கின உறவுகளினால நம்ம காயப்படும் போது, இல்லைன்னா நம்ம ரொம்ப பெருசாக நம்பி இருக்கிறவங்க நம்மளை ஒரு சூழ்நிலையில் கைவிடும்போது அடுத்து என்ன செய்வேன்? எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது நம்மளுக்குள்ளாக நம்முடைய இருதயம் கலங்க ஆரம்பிக்கிறது, நமக்குள்ளாக நம்முடைய இருதயம் தியங்க ஆரம்பிக்கிறது. இதுக்கு இயேசுவும் என்ன செய்யலை? விதிவிலக்கு இல்லை. அப்படி தானே? இது எல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனை போலவே என்ன செஞ்சார்? வாழ்ந்தார். அதனால் மனுஷன் அனுபவிக்கிற எல்லா வழியும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஒரு வசனம் அழகாக சொன்ன, நான் பல தடவை அந்த பகுதியை வாசிச்சிருக்கேன். ஆனால் நேற்று தான் அந்த பகுதிக்கு நேராக நம்ம அந்த வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். யோவான் 13 அதனுடைய 21வது வசனம். ம் 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 பாருங்க, ஆவியில் என்ன செஞ்சாரா? கலங்குனார். ஏன்னா அவருக்கு தெரியும், இவ்வளோ நாள் என் கூடவே இருந்த ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறானேன்னு நினைக்கும் போது அங்கே ஒரு கலக்கம் உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதே போல ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வந்தது. அப்படி தானே? தாவீது கூடவே இருந்த மனுஷங்க அவங்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் அவங்களுடைய சொத்து எல்லாத்தையும் அமலேக்கியர் கொண்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கல் எடுத்துக்கிட்டான். தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று நினைத்த போது தாவீது என்ன செஞ்சாரா? ஐயோ இவங்க கல்லெறிஞ்சிட்டானா என்ன செய்வேன்னு கூக்குறல. யாரும் எரிஞ்சிடாதீங்கப்பான்னு அலறலை. தாவீது செஞ்ச ஒன்று என்ன தெரியுமா? தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. அவனை 5 வேகமாக சொல்லுவோமா? எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் கலங்குகிறது தியங்குகிறதுனா, முதல்ல நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, இரண்டாவது தேவையில்லாத பயம். அதாவது அது நடக்கவே நடக்காது, ஆனால் அதை நினச்சி பயந்து 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 அதை உண்மையாகவே நடக்கிற வரைக்கும் நம்ம விட்டுறதில்லை. அந்த மாதிரி பயங்கள். மூன்றாவதாக நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை குறித்த, இல்லை என்றால் நம்முடைய எதிர்கால காரியங்களை குறித்த கவலைகள். நான்காவதாக சத்துருவினுடைய வார்த்தைகளை கேட்கும்போது, இல்லை சத்துருவை பார்க்கும்போது நமக்கு உண்டாகிற ஒரு கலக்கம். ஐந்தாவதாக நமக்கு நெருங்கிய உறவினர்கள், இல்லை நமக்கு ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க நம்மளை கைவிடுகிற போல உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய இருதயம் கலங்குகிறது. இல்லையா? சரி, செய்தி முடிச்சிடலாமா? அப்படியே போயிடலாமா? இல்லை, நம்ம வாக்குத்தத்த வசனம் என்ன? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? அப்போ நான் கலங்கக்கூடாது, நான் தியங்கக்கூடாது. இதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். இதை தான் தேவன் விரும்புகிறார். உலகம் கலங்கலாம், நான் கலங்க கூடாது. அப்போ நான் கலங்காமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணுங்கிறதையும் வேகமாக நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1ஆம் வசனம். பார்க்காம சொல்லுங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும். அப்போ நம்ம கலங்காம இருக்கணும்னா நமக்கு முதல்ல தேவை என்ன? விசுவாசம். சூப்பர், ட்ராக்ல இருக்கீங்க. சரி, விசுவாசம் வேணும்.
அநேகருக்கு இன்னைக்கு விசுவாசம் பழக்கமான ஒன்றா மாறிட்டு வழக்கமான ஒன்றா இல்லை. புரியுதா? அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் விசுவாசமாக நின்னேன், அதனால எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் சாட்சி சொல்ல சொன்னால் டெகிலாலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், ஆமாம் நான் விசுவாசத்தினால ஜெயிச்சேன் அப்படின்னு சாட்சி சொல்லிடுவோம். ஆனால் நாளைக்கு எனக்கு ஒரு போராட்டம் வரும்போது அந்த விசுவாசம், நம்ம விசுவாசிக்க பழகினவங்க, ஆனால் விசுவாசத்தை வழக்கமாக கொள்ள நம்ம தவறிடும். எந்த பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தோடு நிற்க பழகணும். ஆமென். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, உலகத்தையே ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இப்போ பாருங்க, எனக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருது, நாளைக்கு நான் 50,000 ரூபாய் வைக்கணும், இன்னைக்கு என் கையில் இருக்கிறது 10 ரூபாய், நாளைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் 50,000 ஆண்டவர் எனக்கு எப்படியாவது வாய்க்க பண்ணுவாருங்க. விசுவாசம் இருந்தால் என் இருதயம் அடிக்காது, இல்லைன்னா என்ன செய்யும், ரெஸ்ட்லெஸ், கொஞ்சம் விட்டால் இருதயம் வெளியே வந்துடுமோ அப்படின்னு இருக்கும். அப்படி தானே? ஆமாம். முதலாவது நமக்கு தேவை என்ன? விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவில் என்ன தேவை? முதலாவதாக விசுவாசம். விசுவாசம் என்னில பூரண கிரியை செய்யும் போது அங்கே பயத்துக்கு இடம் இல்லை, அங்கே கலக்கத்துக்கு இடமே இல்லை. ரெண்டாவதாக ரிமெம்பர் த பாஸ்ட், அதாவது முன்னாடி ஆண்டவர் செஞ்ச நன்மையை ஈஸியாக மறக்கிற ஒருத்தரால் தான் என்ன செய்ய முடியும், கலக்கம் அடைய முடியும். இவனை என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இப்படி ஒரு விசுவாசி சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட நன்றியே இல்லாதவங்க. கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சார், அப்படி தானே? இஸ்ரவேல் ஜனங்களை போலவே நம்ம நிறைய நேரத்தில் இருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? சீக்கிரமாக மறந்துடுவாங்க. அடுத்த பிரச்சனை, ஒரு லேசாக பிரச்சனை தொடங்கிறேன்னா நாங்கள் எகிப்துக்கே போகிறோம். எங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆனால் தாவீதை பாருங்க, கோலியாத் நம்ம பார்த்தோம்ல, கோலியாத்துக்கு ஏன் தாவீது பயப்படல தெரியுமா? அங்கே அழகாக தாவீதை அறிக்கை பண்ணுவார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 36, 37 வசனங்களில் தாவீது அழகாக அங்கே அறிக்கை பண்ணுவார். பாருங்க, வாசிங்க. ம் 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 ஆமென். தாவீது எப்பயுமே பாஸ்ட மறக்கிறதே இல்லை, சொல்லிகிட்டே இருப்பார் இல்லை? ஆடுலேருந்து, ஆடு மேய்க்கிறவன்லேருந்து என்ன அரசனாங்க அதை சொல்லிகிட்டே இருப்பார். ஆண்டவர் பாதுகாத்ததை சொல்லிகிட்டே இருப்பார். சிங்கத்தையும் கரடியுமே ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலம் தந்தார், இந்த பெலிஸ்தனையும் ஜெயிக்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி எப்பொழுதுமே தேவன் கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை மறக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஜைனா சிக்காகும் போதெல்லாம் நான் நினைப்பேன், அன்னைக்கு அந்த NICUவில் காப்பாற்றி தந்த ஆண்டவர் இன்னைக்கும் அதை மீறி ஏதாவது ஒன்று நடக்குதா, அது ஆண்டவர் சித்தம். அவ்வளோதான், அவ்வளோதான். என் பிள்ளையை கொல்லணும்னு நினச்சிருந்தா, என் பிள்ளையை சாகு கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அன்னைக்கே ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், செய்திருப்பார். ஆனால் அன்னைக்கு காப்பாற்றி என் கையில் தந்தவர் இன்னைக்கும் என்ன செய்வார், அதை செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பயுமே நம்ம பாஸ்ட் நினச்சி பார்க்கணும். அந்த ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்கள் சாப்பிடாம கொள்ளாமல் எத்தனை நாள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை பாதுகாத்தார்ல, உங்களை காப்பாற்றினார்ல, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார்ல. இந்த பிரச்சனை எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பாஸ்ட்டை ஒரு நாள் மறக்கக்கூடாது. கடந்த நாட்களில் கத்த செய்த நன்மையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. மூன்றாவதாக நம்ம கலக்கம் அடையாமல் இருக்கணும், நமக்குள்ளே தியங்காமல் இருக்கணும்னா இயேசு செய்தது போல் நம்ம செய்யணும். 2 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் 14வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தையும், லூக்கா 22வது அதிகாரம் அதனுடைய 42, 43. முதல்ல மார்க் வாசிங்க. மார்க் 14:33. ம் ம்
ம் ம் ம் என்ன செஞ்சாராம்? திகில் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. சிலுவையை சுமக்க வேண்டியதுக்கு டைம் ரொம்ப நெருங்கி கொண்டு இருக்கிறது. அவருக்கு விருப்பம் இல்லாத அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டியது இருக்கிறது. அப்படி தானே? அப்போ இதை எல்லாம் வச்சு பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட போகிறது. இதையெல்லாம் தெரியும் போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஓன அழுதுட்டு இருந்தாரா? என்ன செஞ்சார்? ஜெபிக்கிறதுக்கு பேதுருவும் யாக்கோபையும் யோவானையும் கொண்டு போனார். பாருங்க, அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? லூக்கா 22வது அதிகாரம் அந்த ம் அடுத்த வசனம் இல்லை. வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி 43 வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்போ இன்னையிலிருந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு நேராக வருதா? உங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நேராக வருதா? ஓன்னு உட்காந்து அழாதீங்க. 4 பேர்கிட்ட போய் சொல்லி அவங்களையும் பலவீனப்படுத்தாதீங்க. சிலருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? வீட்டில் இருக்க எல்லாரையுமே என்ன செஞ்சிருவாங்க? கலங்கடிச்சிருவாங்க. அந்த மாதிரி கிருபை பெற்றவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து என்ன செய்யணும்? மற்றவங்களையும் கலக்கப்படுத்துறதை விட்டுட்டு, ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், உடனே வீடையே தலைகீழாம் நம்மளுடைய நிம்மதியும் கெடுத்து அடுத்தவங்க இல்லை, வீட்டில் எல்லாரையும் பயமுறுத்தி இல்லை. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சின்ன சின்ன காரியங்களுக்கு இல்லை. நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இல்லையா? நம்ம இருதயம் எதையா நினைச்சு கலங்குதா, தியங்குதா, போய் முழங்கால் போடுங்க. சமாதானம் கிடைக்கிற வரைக்கும், தூதன் வந்து பலப்படுத்துறது வரைக்கும் அந்த இடத்த விட்டு எழும்பாமல் இருங்க. உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. என் இருதயம் கலங்குறதுன்னா நான் முழங்கால் போடணும். ஆண்டவர் முழங்கால் போட்டார். அப்படிதானே? எப்படி ஜெபித்தார்? நம்ம போன வாரம் கூட யாரோ சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். நான்லாம் பிரச்சனையே போ அப்படின்னு சொல்லுவேன், உடனே என்ன செஞ்சிருமா? நம்ம அந்த மாதிரி அதிகப்படியான விசுவாசம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் சில போராட்டமான சூழ்நிலைகளில் நம்ம தலைக்கு மேலே வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னா ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கிட்டு. ஆண்டவரே அப்படி ஜெபித்தார்ல, எப்படி ஊக்கமாக ஜெபித்தாராம். இரத்தத்தின் பெருந்துள்ளிகளா வேர்வை விழுந்துச்சான். அப்படி ஜெபித்தார் பாருங்க. தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்கேயுமே பின்வாங்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ சோதனைகளால் நீங்கள் தாக்கப்படும் போது, உங்கள் இருதயம் கலங்கும்படியான சூழ்நிலைகள் வரும்போது, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன? முழங்கால். ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுங்க. முழங்கால்னால ஜெயிக்க முடியாததை எதுனாலையும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. முழங்கால்னால சாதிக்க முடியாததை வேற எப்படினாலும் சாதிக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கடைசியா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துருங்க. ஆண்டவருடைய அதான் நம்ம வாசிச்சோம்ல, அவ சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம். அவ சமூகத்தில் தாங்க நமக்கு ரட்சிப்பு, அவ சமூகத்தில் தான் நமக்கு விடுதலை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். 2 பேர் எனக்கு வாசிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒருத்தர் மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 28லேருந்து 31 வரைக்கும் வாசிங்க. இன்னொருத்தர் லூக்கா 12வது அதிகாரம் அதனுடைய 4லேருந்து 7. லூக்கா 12, 4, 7 யாராவது ஒருத்தர் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். சரி, நல்லா கவனிச்சிங்களா? இங்க ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவி? சகோதரர்கள்லாம் தூங்கியாச்சா? சொல்லுங்க, ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவி? 2 அடைக்கலான் குருவி. சரி,
லூக்காவுக்கு வருவோம். லூக்கா 12வது அதிகாரம் அதனுடைய 4-7. ம் 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 நரகத்திலே ம் 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 சரி, இப்போ மத்தையில் என்ன பார்த்தோம்? ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவி? 2 அடைக்கலான் குருவி. சரியா? இப்போ ஒரு மேத்ஸ், ரொம்ப பயந்துடாதீங்க, எனக்கே மேத்ஸ் வராது, கூட்டல் தான். சரியா? ஆமாம், கூட்டல் பெருக்கல் தான். இப்போ பாருங்கள், ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவி? 2 அடைக்கலான் குருவி. அப்போ 2 காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவி வரணும்? 4 தானா? கரெக்டு தானா? கரெக்டு தான். ஆனால் லூக்கால என்ன போட்டுக்கு? 2 காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவி? 5 அடைக்கலான் குருவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 எக்ஸ்ட்ரா, எக்ஸ்ட்ராங்கிறத விட 1 ஃப்ரீ. எப்படி? 1க்கு வேல்யூவே கிடையாது. இப்போ நம்ம பாஷையில் சொல்லணும்னா ₹1 வச்சுக்கோங்களேன். ₹1 2 அடைக்கலான் குருவினா, ஒரு அடைக்கலான் குருவிக்கு எத்தனை பைசா? 50 காசு. அப்படி தானே? ஆமாம், 50 பைசா. இப்போ ₹2 5 அடைக்கலான் குருவினா, அதே 50 காசு வச்சு 4 குருவிக்கு 50 காசு, ₹2 முடிஞ்சு. அப்போ ஒரு குருவிக்கு வேல்யூவே கிடையாது, ஒரு குருவிக்கு மதிப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அந்த ஒரு குருவி, அந்த வேல்யூவே இல்லாத, மதிப்பே இல்லாத அந்த ஒரு அடைக்கலான் குருவி கூட என் தேவனால மறக்கப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏன் மறக்கப்படுகிறது இல்லை தெரியுமா? ஏன் மறக்கப்படுகிறது இல்லை தெரியுமா? இங்கே வாசிங்க, சங்கீதம் 87 3வது வசனம். சங்கீதம் 87 3. சாரி 84 3, தப்பா சொல்லிட்டேன். சங்கீதம் 84 3. ஆ ஆ ம் எங்கேயா? உம்முடைய பீடங்கள் அண்டையில். ஹல்லேலூயா. அடைக்கலான் குருவியும் தகைவிலான் குருவியும் என்ன செய்யுமா? குஞ்சு போய் பொறிக்கிற இடமே எங்கே தான்? தேவனுடைய பீடத்தில். ஏன்னா அதுக்கு தெரியும், யாரும் 1 வருஷம் இல்லாமல் உள்ளே வரவே மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவன் அதை பார்க்கவே மாட்டான். பிரதான ஆசாரியன் ஏன் பார்க்கவே கூடாது, புகையாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு தான் போகணும். அதனால் குருவிக்கு பயங்கரமான சேஃபஸ்ட் பிளேஸ் எதுன்னு தெரியும். தேவனுடைய குருவிக்கு தெரியுது எது சேஃப்னு, ஆண்டுடைய பிள்ளைக்கு தெரியல எது சேஃப்னு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. எங்கே அமரணும்? வீட்லையா, இல்லை ரோட்லையா, இல்லை பஸ் ஸ்டாண்ட்லையா? உலகத்தான் வேணா அப்படியே பிரச்சனை வரும்போது எங்கேயாவது போய் உட்காருவான். நீ உட்கார வேண்டிய இடம் தேவ சமூகம், தேவனுடைய பீட தண்டையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டியது எல்லாம் ஒரே ஒருத்தருக்கு. இப்போ வாஸ்தவம்ல, ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்ல தேவனுக்கு மாத்திரம்தான் நம்ம பயப்படணும். ஆமே, நம்முடைய பிரச்சனையை பார்த்து ஈஸியாக பயந்து, ஹல்லேலூயா, அவ்வளோத்துக்கு நம்ம பலவீனர்களாக இருக்கவே கூடாது. ஆமே, we are worshiping such a strong God. அப்படி தானே? நம்ம அவ்வளோ பயங்கரமான, அவ்வளோ பலசாலியான, பயங்கரமான பராக்கிரமசாலியான தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ ஜனம். ஏன் அப்பா அவ்வளோ பலமுள்ளவர், நான் பலவீனமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என் விசுவாசம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், என் நம்பிக்கை என் ஃபெய்த் அவர் மேல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க பழகுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த மாசத்துல கர்த்தர் அருமையா நம்ம கூட பேசி இருக்கிறார். உங்கள் ஆத்துமாவை கலங்க, உங்கள் ஆத்துமாவை தியங்க அனுமதிக்காதீங்க. உங்க சூழ்நிலைகளை பார்த்து உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் யாருங்கிறத மறந்துடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து அவர் செய்கிற யுத்தத்தை பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினா ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. அறிக்கையாய் சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா சேனம் என்னை மீண்டும் கட்டுவீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனம் என்னை மீண்டும் கட்டுவீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. நீர் இல்லாமல் நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. சேர்த்துக் கொள்கிறே. தகப்பனே, ஸ்தோத்திரம். அப்படியே அந்த கர்த்தருடைய பந்திக்கென்று ஆயத்தமாக இருக்கிறவர்கள்